عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يهاجر في سبيل الله يجد في الأرض مراغما كثيرا وسعا. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் யாக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும், இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஹிஜ்ரி 1447 முடிவடையக்கூடிய நிலையிலே நாம் இருக்கின்றோம். 1448 இன்னும் சில தினங்களிலே பிறக்க இருக்கின்றது. துல்ஹஜ் மாதம் இஸ்லாமிய மாதத்திலே கடைசி மாதம், 12வது மாதம். அடுத்த மாதம் முஹர்ரம், இஸ்லாமிய வருடத்திலே முதல் மாதம் முஹர்ரமுல் ஹராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஹிஜ்ரி அப்படின்னு சொன்னால் எந்த அடிப்படையில் ஹிஜ்ரியுடைய காலண்டர் உருவாக்கப்பட்டது, அதனுடைய பின்னணி என்ன என்பதை பற்றிய சில விளக்கங்களை சுருக்கமான முறையிலே மக்கமா நகரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. ஈமானை மறைத்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. பகிரங்கமாக, வெளிப்படையாக, நான் ஒரு முஸ்லிம், நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று வெளிப்படையாக அறிவிப்பதற்கோ தெரிவிப்பதற்கோ தெரியப்படுத்துவதற்கோ யாருக்குமே தைரியம் பிறக்கவில்லை. அப்படி யாராவது இவர் முஸ்லீம் ஆகிட்டாரு அப்படின்னு தெரிந்தால் உடனே அவர்களுக்கு பலவிதமான சித்திரவதைகள் கொடுக்கப்பட்டது. உதாரணத்திற்கு நமக்கெல்லாம் தெரியும், ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாலைவன சுடு மணலிலே, நம்மளாம் சின்ன வயசில் ஏதாவது சேட்டை பண்ணா சொல்லுவாங்க, சில்லாக்கோல் பாசத்துன்னு சொல்லுவாங்க. மண்ணில் படுக்க வச்சு 2 கையும் காலையும் கட்டி போட்டு குறுக்கில் ஏதோ குச்சி வச்சு விட்ருவாங்களாம், மிரட்டுவாங்க நம்மளை. நம்ம ஊரும் இந்த மணலுக்கே இந்த சூடு, பாலைவன மணல். சமீபத்தில் ஒரு 49 நபர்கள் சஹாரா பாலைவனத்தில் ஷஹீதாகி விட்டார்கள், எந்த விதமான தண்ணீரும் இல்லாமல். அப்படிப்பட்ட ஒரு சுடு பாலைவனம் தான் அரபு நாட்டுடைய பாலைவனம். அந்த பாலைவனத்திலே, அந்த பாலைவன மணலிலே ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மணலிலே படுக்க வைத்து கையையும் காலையும் கட்டி மேலே பெரிய பாறாங்கல்லை தூக்கி வைத்து விடுவார்கள். பெரிய கல்லை தூக்கி வச்சு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பாரத்தை தாங்க முடியாமல், அந்த கீழே அந்த பாலைவனத்து அந்த சூடு தாங்க முடியாமல் அப்படியே அழுது துடித்து புரளுவார்கள். சொல்லுவாங்களா, நீ அல்லாஹ்வை விட்டுடு, நீ அல்லாஹ்வை விட்டுடு, நாங்கள் உன்னை விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அஹதுன் அஹதுன், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான். இந்த உலகத்திலே போனால் உயிர் மட்டும்தானே போகப் போகிறது, ஆனால் என்னுடைய ஈமானை நான் விட மாட்டேன் என்று ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க, ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஆரம்ப காலத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் 13 வருடங்கள் இருந்தாங்க. அந்த 13 வருடத்தின் ஆரம்பத்திலே எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த ஆரம்ப காலத்திலேயே ஹஜ்ரத் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு 5வது 6வது நபராக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள் ஹஜ்ரத் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க ஒரு முஷ்ரிக்குடைய பெண்ணுக்கு அடிமையாக இருந்தாங்க.
ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்தில் ஈமான் துளிர் விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் பார்த்து ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த எஜமானி அம்மாவுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிடுது. இவர் யாருக்கிட்ட போறாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி போயிட்டு வராரு அப்படின்னு சொல்லி ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அந்த சுடு மணலிலே படுக்க வைத்து அவர்களும் வேதனை செய்தார்கள். பிற்காலத்தில் இஸ்லாம் எல்லாம் வெற்றி பெற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்திலே ஹப்பாப் ரலியல்லாஹு பார்த்து கேட்டாங்களா, நீங்க என்ன தியாகம் செஞ்சிருக்கிறீங்க? இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாம் வந்த சில நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஆரம்ப காலத்திலேயே நீங்கள் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகிவிட்டீர்கள், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சிரமத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் கேட்டபோது ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய சட்டையை தூக்கி இடுப்பு பகுதியை, அந்த விலா பகுதியை காண்பித்தார்களாம். இடுப்புக்கும் விலாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை காண்பித்த பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார், அல்லாஹு அக்பர், இப்படிப்பட்ட ஒரு இடுப்பை நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு அந்த இடுப்பு செதஞ்சு போய் இடுப்பில் செதையே இல்லை, வெறும் எலும்பு தெரிகின்றது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி ஒரு கோரமான ஒரு இடுப்பை நான் பார்த்ததே இல்லையே என்று சொன்ன பொழுது ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்களாம், நான் ஆரம்ப காலத்திலே ஈமானை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்ன ஒரே காரணத்திற்காக என்னை கீழே நெருப்பு கங்கியிலே படுக்க வைத்து விடுவார்கள். கீழே நெருப்பு கிடக்கும், அந்த நெருப்புல என்னை போட்டு படுக்க வைத்து அந்த நெருப்புல நான் துடியாக துடிப்பேன். அந்த நெருப்பு என்னுடைய சதையை தின்றுவிடும், கரித்துவிடும், கறி கட்டையாகி போய்விடும். என்னுடைய உடலிலிருந்து இரத்தமும் வியர்வையும் வழிந்தோடி போய் அந்த நெருப்பையே அணைத்து விடும். அந்த அளவிற்கு நான் சித்திரவதை செய்யப்பட்டேன் என்று ஹஜ்ரத் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். என்ன தப்பு செஞ்சிட்டாங்க? என்ன தப்பு செஞ்சாங்க? ஒரே ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன ஒரே காரணத்திற்காக, ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக அவர்கள் வாழ்வதற்கு விடவில்லை இந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள். இப்படியெல்லாம் பல சஹாபாக்கள் சிரமப்பட்டார்கள், சித்திரவதை செய்தார்கள். இனிமேலும் மக்கமா நகரிலே நம்முடைய ஈமானை மறைத்து வைத்து கொண்டு நம்மால் வாழ முடியாது, நம்மால் இஸ்லாத்துடைய கடமைகளை நிறைவேற்ற முடியவில்லை என்ற போதுதான் மக்கமா நகரை விட்டு முதலில் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அங்கு போய் கொஞ்ச காலங்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகாக வந்து மக்கமா நகரிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து முஸ்லிம்கள் ஒருவர் பின் ஒருவராக, ஒரு நபராக, இரண்டு நபராக, ஒரு குடும்பமாக, இரண்டு குடும்பமாக மக்கமா நகரிலிருந்து மதினாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய ஆரம்பித்தார்கள். பொழப்பு நாடி போகல, சொத்து பத்தெல்லாம் இங்கே விட்டாங்க, வீடு வாசல் எல்லாம் விட்டாங்க, சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டாங்க. எதற்காக? ஈமான் படி வாழ முடியவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக. நமக்கு எல்லாம் இருக்கு. யாராவது பாங்கு சொன்னோன்னு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பாங்கு சொன்னோன்னு பள்ளிவாசலுக்கு போகும்போது வழியில கழுத்தை பிடிச்சி ஒரு அடி அடிக்கிறாங்களா யாராவது? நாம் தைரியமாக பேசலாம், தைரியமாக அல்லாஹ்வை பற்றி சொல்லலாம், தைரியமாக இருக்கலாம், நம்முடைய ஈமானை தைரியமாக வெளிப்படுத்தலாம். ஆனால் நாம அந்த இஸ்லாத்துடைய கடமைகளை வெளி செய்வதற்கு நாம் தயங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த சஹாபா பெருமக்கள் ஈமானை மனசுக்குள்ளதான் இருக்குது, ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் பிறகு அதன்படி நம்மால் வாழ முடியவில்லையே இந்த மக்கமா நகரிலே என்றுதான் மக்காவை விட்டு சென்றார்கள். வியாபாரத்தை நாடி போகல, சுகத்தை நாடி போகல. இங்க அடிக்கிறாங்களே, ஏன் ஈமானை மறைச்சு வச்சிருக்கலாம் இல்லையா? ஈமானை மறைச்சு வச்சு யாரும் அடிக்க மாட்டாங்களே, யாரும் அடிக்க மாட்டார்களே. அப்பா நீ ஈமானை ஏத்திருக்க இல்லைங்க, நம்ம 1000 பொய் சொல்றோம், நம்ம 1000 பொய் சொல்றோம். அது மாதிரி ஒரு பொய்யை சொல்லிவிட்டு மக்கமா நகரிலே பிறந்தகத்திலே அவர்கள் சுகமாக இருந்திருக்கலாமே. ஏன் போனாங்க? நான் ஈமானின் படி, இஸ்லாத்தின் படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியவில்லை என்ற காரணத்தினால் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொஞ்ச நாள் கழித்து சஹாபாக்கள் சுமார் ஒரு 80 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மதீனாவிற்கு போய் சேர்ந்த பிறகு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கின்றான், நபியே நீங்களும் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்று விடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், சிரமப்பட்டார்கள் எல்லாம் தெரியும். மதீனா நகரத்திற்கு போன பிறகு ஒரு பெரிய இஸ்லாமிய மறுமலர்ச்சியை ஏற்பட்டது. மக்காவில் 13 ஆண்டுகள் இருந்தபோது சாதிக்க முடியாத பெரிய பெரிய சாதனைகளை எல்லாம் மதீனா நகரத்திற்கு வந்த பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதித்து காண்பித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் 13 ஆண்டுகள் மக்காவிலே இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை வெளி உலகத்திற்கு சொல்ல முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் மக்காவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு கூட தைரியமாக சொல்லவில்லை. ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்த பிறகுதான் ஈமான் என்றால் என்ன, அல்லாஹ் என்றால் யார், ஈமானுடைய அடிப்படை என்ன, ஈமானுடைய தத்துவம் என்ன என்பதெல்லாம் உலகத்திற்கு தெரிய ஆரம்பித்தது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிஜ்ரத்தின் மூலமாகத்தான் இந்த இஸ்லாம் முழு உலகத்திற்கும் விரிவடைந்தது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தான பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுவரைக்கும் மாதங்கள் இருந்துச்சு. முஹர்ரம் இருந்துச்சு, சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், இப்படி மாதங்கள் இருந்தது. ஆனால் எத்தனையாவது வருடம் என்ற கணக்கு அரபுகளிடத்தில் இல்லாமல் இருந்தது. ஒரு வருடத்தில் ஏதாவது முக்கியமான சம்பவம் இருந்துச்சு சொன்னா அந்த வருடத்திற்கு அந்த பேர் வச்சிருவாங்க. நம்ம கூட என்ன சொல்லுவோம், இல்லை அந்த அந்த மாசத்துல தான் அது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான அந்த வருடத்திற்கு ஒரு முக்கியமான நிகழ்வை கொண்டு அந்த வருடத்திற்கு பெயர் வைத்து விடுவார்கள். அப்படித்தான் இருந்தது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் அந்த இஸ்லாமிய ஆண்டை துவக்கப்பட்டது. அப்பொழுதிலிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபிப்பிராயம் கேட்டார்கள், எந்த அடிப்படையில் நாம் இஸ்லாமிய ஆண்டை துவங்குவது? சிலர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து இஸ்லாமிய ஆண்டை துவக்கலாம். சிலர் சொன்னார்கள் நுபுவத் கிடைத்ததிலிருந்து இஸ்லாமிய ஆண்டை துவங்கலாம். சிலர் சொன்னார்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த வந்ததிலிருந்து இஸ்லாமிய ஆண்டை கணக்கிடலாம். அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததை ஒரு நினைவாக வைத்து ஹிஜ்ரி ஆண்டை இஸ்லாமிய ஆண்டை கணக்கிடலாம் என்று சொல்ல பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த 4 நிகழ்வும் முக்கியம் வாய்ந்ததுதான். பிறந்ததும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, நுபுவத் கிடைத்ததும் ஒரு முக்கியமான நிகழ்வு, ஹிஜ்ரத் செய்ததும் ஒரு முக்கியமான நிகழ்வு, உலகத்தை விட்டு பிரிந்ததும் முக்கியமான நிகழ்வு தான். இருந்தாலும் ஹிஜ்ரத்தின் மூலமாகத்தான் ஈமானும் இஸ்லாமும் உலகத்திற்கு தெரிந்தது, இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. முழு உலகத்திற்கும் அரபு நாடுகளை தாண்டி உலகத்தில் பல பகுதிகளுக்கெல்லாம் இஸ்லாம் தெரிய ஆரம்பித்தது, பரவ ஆரம்பித்தது ஹிஜ்ரத்தின் மூலமாகத்தான் என்ற காரணத்தினால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹிஜ்ரியிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த வந்த அந்தையிலிருந்து நாம் கணக்கெடுக்கலாம் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹிஜ்ரி கணக்கை எடுத்தார்கள். அதிலிருந்து வந்தது தான் இத்தோட 1447 வருடங்கள் முடிவடைகின்ற நிலையிலே அடுத்து இன்னும் சில நாட்களிலே 1448வது ஆண்டு துவங்க இருக்கிறது. முஹர்ரம் 1 வந்துச்சுன்னு சொன்னா இஸ்லாமிய புதிய ஆண்டு பிறக்க இருக்கிறது. கொண்டாட்டலாம் கிடையாது. நேற்று எப்படி பிறந்துச்சோ அதே மாதிரி தான் இன்னைக்கு. டெய்லி பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருந்தா வருஷம் எல்லாம் வருஷம் பிறக்கத்தான் செய்யும். எனக்கு திடீர்னு ஒரு ஃபோனில் சுபுவுக்கு தஹஜத்துக்கு அலாரம் வச்சேன். திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு பெல் அடிக்குது, எனக்கு ஒன்றும் புரியல, ஏதோ சவுண்டு வருது, எழுந்திருக்கிறோம். ஒரு நாள் நல்லா உன்னிப்பாக கவனித்து பார்த்தேன். என்னன்னு சொன்னால் ஹாப்பி நியூ டேவான் டெய்லி. அப்போ அடுத்த ஹாப்பி நியூ டைம் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கலாம்ல. அப்போ நான் நியூ இயர் போய் ஃபோன் என்ன சொல்லுது, நியூ டே. இப்போ எழுந்திருக்கும் போதே நியூ டேவில் எழுந்திருக்குது. அப்போ அடுத்த வினாடி நியூ வினாடி தானே, அடுத்த செகண்டு புதுசு தானே. அப்போ எல்லாத்தையும் ஒவ்வொரு வினாடி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ இஸ்லாத்துடைய அந்த இஸ்லாமில அந்த வருட பிறப்பு அதெல்லாம் கிடையாது. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கமா நகரிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்த அந்த நிகழ்வை வைத்து இஸ்லாமியான கணக்கிடப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய படிப்பினை என்னன்னு சொன்னா மிக முக்கியமானது. ஒன்று, சஹாபா பெருமக்கள் தங்களுடைய ஈமானை வெளிப்படுத்த முடியாமல் அமல்களை மக்கமா நகரில் செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் தான் மக்காவை விட்டு மதீனாவிற்கு வந்தார்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க, எல்லாத்தையும் விட்டாங்க, எதையுமே எடுக்கல.
வீசின கை வெறுங்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்தாங்க. ஆனால் நாம எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் பிறந்த இடத்திலே, சொந்த வீட்டிலே, சொந்த தொழில் செய்யக்கூடிய இடத்திலே, நம்மை சுற்றி ஒரு மஹல்லா, நமக்கு ஒரு மஸ்ஜிது, அந்த மஸ்ஜிதில் ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு, இப்படி எல்லா ஏற்பாடுகளும் இருந்தும் கூட நம்மால் அமல் செய்ய முடியவில்லை. அந்த சஹாபாக்கள் ஈமான மறைச்சு நம்மள மாதிரி எல்லாருமே வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க இல்லையா. நமக்கும் காஃபிருங்க என்னங்க வித்தியாசம் இருக்கு? வெளிப்படுத்த தயங்குறோம். நான் முஸ்லீமுங்க, நான் பாய்ங்க சொல்றதுக்கு கூச்சப்படுறோம். அப்படி அந்த சஹாபாக்கள் அப்படி இருந்துட்டு போயிருக்கலாமே. ஏன் சித்திரவதைப்பட்டாங்க? சுடுமணல் ஏன் படுத்தாங்க? வீட்டை விட்டு வாசலை விட்டு ஏன் போனாங்க? நம்மள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த சஹாபாக்கள் அப்படியே இருந்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் நமக்கு எந்த தடையும் இல்லை. நான் ஈமான்தாரி என்று சொன்னால் அல்லாஹ் இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே, இந்த சமுதாயத்திலே எனக்கு ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். நான் ஒரு முஸ்லீமை சொல்லி பாருங்க, நமக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கிறது, நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கிறது, ஒரு அந்தஸ்து இருக்கிறது. ஆனால் நாம் அதையெல்லாம் இழந்துவிட்டு நாம் ஒரு முஸ்லீமு அப்படின்னு சொல்றதுக்கு தயங்குறோம். இஸ்லாத்துடைய செயல்பாடுகளை எடுத்து நடப்பதற்கு நாம் பின்தங்கி இருக்கின்றோம். துணிவு வர்றதில்லை. அப்போ எல்லாமே இருக்கு, நமக்கு எல்லாமே இருக்கு. நம்ம யாராவது அடிச்சிடுவாங்களா? ஏன் நோன்பு வைக்கிற பிரச்சனை பண்ணுவாங்களா? யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன் தாடி வைக்கிற, ஏன் தொப்பி போடுற, ஏன் மஸ்ஜிதுக்கு போற, யாராவது எதுவும் சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு ராஹத்தான பூமியில நம்ம வச்சிருக்கிறான். ஆனாலும் நாம் இஸ்லாமை வெளிப்படுத்துவதற்கு, ஈமானை வெளிப்படுத்துவதற்கு, இஸ்லாத்துடைய கடமைகளை செய்வதற்கு நாம் துணிவு கொள்வது கிடையாது, தைரியம் வரல. அப்போ சஹாபா பெருமக்கள் நான் அமல் செய்ய முடியவில்லையே என்ற காரணத்தினால் மக்காவை விட்டு வெளியில போனாங்க. நாம ஊர்ல இருந்துக்கிட்டு நம்மளால் எதுவும் செய்ய முடியல. அப்போ ஹிஜ்ரத்தின் மூலமாக நம்முடைய ஈமானை நாம் சரி செய்ய வேண்டும். சஹாபா பெருமக்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக அமல்களை தைரியமாக வெளிப்படையாக செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள். இப்போ நாம் அதிலிருந்து பெறக்கூடிய படிப்பினை, நாம் என்னுடைய உயிரே போனாலும்